வணக்கம் செல்லக்குட்டீஸ், நான் உங்கள் சாந்தி சரவணன் அத்தை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நாம் இப்போ ஒரு கதை கேட்க போகிறோம். எந்த புத்தகத்திலிருந்து தெரியுமா? தாத்தா சட்டை, சிறார் நாடோடி கதைகள். எழுத்தாளர் எஸ் பாலபாரதி அவர் எழுதின புத்தகத்திலிருந்து பயம் என்ற தலைப்பில் நம்ம ஒரு கதை கேட்க போகிறோம். பயம்னா நம்ம எல்லாருமே பயந்துருப்போம் இல்லையா? அந்த காலத்தில் ஒரு ஊரை விட்டு ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா இப்போ இருக்கிற மாதிரி சைக்கிளு, பைக்கு, மெட்ரோ ட்ரெயின், ஃப்ளைட்டு, ஹெலிகாப்டர், கப்பல் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. எல்லாரும் காட்டு வழி பாதையில் தான் நடந்து போகணும். ஏன்னா அப்போ காடுகள் தான் அதிகமாக இருந்தது. வீடு காட்டுக்குள்ளே தான் வீடுகள் இருக்கும். இப்போ வீடுகள் அதிகமாக இருக்குது, காடுகள் காணாமல் போயிருக்கு. சரி, நம்ம கதைக்குள்ளே வருவோம். அப்படி காட்டுக்குள்ளே போய் தான் போகணும். அதனால் என்ன பண்ணுவாங்க, ஊரில் இருக்கவங்கெல்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு டைம் வெயிட் பண்ணி மொத்தமாக ஒரு ஊருக்கு ஒரு ஊரை விட்டு அடுத்த ஊர் போகணும் அப்படின்னா அவங்க குரூப்பாக தான் போவாங்க. ஆனால் அன்னைக்கு அந்த ஊரில் பழனிசாமின்னு ஒரு அங்கிளுக்கு அவசரமாக வெளியூருக்கு போக வேண்டிய வேலை இருந்தது. இது மற்றவங்களுக்காக காத்திருக்கு அவருக்கு நேரம் இல்லை. என்ன பண்ணுறாரு, சரி நம்ம பயம்லாம் பார்க்காம தைரியமாக காட்டு வழியாக நம்ம போய் அடுத்த ஊருக்கு போயிடலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக காட்டுக்குள்ளே தனியாக நடந்து போயிடுறாரு. அப்போது தூரத்தில் கருப்பாக ஒரு உருவம், அடடா கரடி. கரடி வருவதை பார்த்து பயந்து போய் அப்படியே அவர் படபடன்னு ஆயிடுறாரு. அவசரமாக அங்கே பக்கத்தில் என்ன மரம் இருக்குன்னு பார்க்குறாரு. ஒரு அத்தி மரம் இருக்குது. கடன்னு ஏறி மரத்து மேலே போய் உட்காந்துக்கிறாரு. அப்பாடா, மரம் மேலே உட்காந்தாச்சு. கரடி வருது மெல்லமாக, இந்த பக்கம் பார்க்குது, அந்த பக்கம் பார்க்குது. அப்புறம் எந்த மரத்தில், அத்தி மரத்தில் பழனிசாமி மாமா உட்காந்துருக்காரோ அந்த மரத்துக்கிலேயே உட்காந்துருக்கு. மாமாவுக்கு ஒரே பயம். மரத்துலேருந்து எப்படி இறங்க முடியும்? யோசிச்சுட்டே சரி கரடி இங்கேருந்து போன அப்புறமா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசையாமல் அப்படியே மெதுவாக உட்காந்துருக்காரு. கரடி அமர்ந்து டயர்டாக அப்படியே தூங்கி போச்சு. அவ்வளோதான், பழனிசாமி மாமா இனி ஒன்றும் பண்ண முடியாது. கரடி எழுந்து நடந்து போன அப்புறம் தான் நம்ம இறங்கணும்னு சொல்லிட்டு அவரையும் யோசிச்சுட்டு அவரும் அப்படியே கிளம்பலையே தூங்கிடுறாரு. எவ்வளோ நேரம் தூங்குறாருன்னு அவருக்கே தெரியல. திடீர்னு எழுந்திரிச்சு பார்த்தா கரடி அந்த மரத்துக்கீழேயே இருக்குது. லைட்டாக அசைந்து எழுந்து அப்படியே மரத்து மேலே ஏறி வருது பழனிசாமி இருந்த இடத்துல. பழனிசாமிக்கு ஒரே கை காலெல்லாம் வெள்ளை ஆகி அடுத்த ஒரு கிளைக்கு தாவி அந்த கிளைக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிறார். நரி மேலே ஒவ்வொரு அத்திப்பழமாக எடுத்து மெல்லமாக சாப்பிட்டுட்டு சரி அடுத்த மர கலையில் நல்லா இருக்கே, அங்கே போய் சாப்பிட்லான்னு அடுத்த மரக்கலைக்கு தாவு. அந்த கலைக்கு பின்னாடி தான் நம்ம பழனிசாமி மாமா இருக்கார். பழனிசாமி மாமாவை பார்த்த உடனே கரடி பயந்து போய் அது கத்த, கரடியை பார்த்து பழனிசாமி மாமா பயந்து அவர் கத்த, மேலேருந்து கரடி ஒரு பக்கமும் பழனிசாமி மாமா ஒரு பக்கமும் தமக்கடின்னு கீழே விழுந்துடுறாங்க. பழனிசாமியை பார்த்த பயத்தில் கரடி வேகமாக ஓடுது. கரடியை பார்த்த பயந்த பழனிசாமி மாமா கரடியை பார்த்த பயந்தத்தில் அவர் போக வேண்டிய ஊருக்கு வேகமாக ஓடுறாரு. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? கரடியை பார்த்து பழனிசாமி மாமா பயப்படுறாரு, பழனிசாமி மாமாவை பார்த்து கரடி பயப்படுறாரு. இதுதான் இந்த கதையோட தலைப்பு. நன்றி செல்லக்குட்டிகள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாந்தி சரவணன் அத்தை. பாய்.